வணக்கம் நண்பர்களே. செக்குலரிசம் மதசார்பின்மை இந்த கான்செப்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மள நிறைய பேர் அன்பார்ச்சுனேட்டா தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்மள நிறைய பேர் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, இந்தியா ஒரு செக்குலர் நாடு, மதசார்பின்மையை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு இந்தியா. தவறு இல்லை. அதே நேரத்தில் இந்தியா ஒரு இந்து நாடும் கூட. மெஜாரிட்டி பீப்புள் இந்துசமை ஃபாலோ பண்றவங்க. ஆனா நிறைய நாடுகள் இந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கோங்க. மெயினா எந்த நாடுகளை மேற்கோள் காட்டுவாங்கன்னா, முஸ்லிம் நாடுகளை மேற்கோள் காட்டுவாங்க. இவங்களுடைய புரிதல் என்னன்னா, இந்த நாடுகள் எல்லாம் செக்குலர் கண்ட்ரிஸ் கிடையாது, இந்த முஸ்லிம் நாடுகள் செக்குலர் கண்ட்ரிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையான்னு பாத்தீங்கன்னா இது உண்மை கிடையாது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் செக்குலர் நாடுகள். டர்க்கிங்கிற முஸ்லிம் நாடு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே செக்குலர் நாடா மாறிடுச்சு. ஓட்டமன் பேரரசு உடஞ்ச உடனே மாடர்ன் டர்க்கி உருவாகும் பொழுதே செக்குலர் நாடா தான் உருவாச்சு. இந்தியாவுடைய அண்டை நாடான பங்களாதேஷ் நாம தான் உருவாக்கி விட்டோம். இந்த நாடு உருவாகும் போதே செக்குலர் நாடா தான் உருவாகுது. அந்த பிரியாம்பல்லையும் செக்குலர்ன்ற வார்த்தை இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இஸ்லாம் ரிலீஜன் ஸ்டேட் ரிலீஜன் ஆயிடுச்சு. அது இல்லாம ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நிறைய பின்தங்கிய முஸ்லிம் நாடுகள் செக்குலர் நாடுகள் தான். உதாரணத்துக்கு மாலி, நீஜர் இதெல்லாம் சொல்லலாம். சென்ட்ரல் ஏசியாவில் இருக்கக்கூடிய 5 நாடுகள் எல்லாமே செக்குலர் முஸ்லிம் கண்ட்ரிஸ். யூரோப்ல இருக்கக்கூடிய அல்பேனியா இது ஒரு செக்குலர் முஸ்லிம் கண்ட்ரி. இதுதான் உண்மை. அது இல்லாம இதே மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்டியன் நாடுகளை மேற்கோளா காட்டி இந்த நாடுகளை பாருங்க, இவங்க செக்குலரா இருக்காங்க, இந்தியா நாமும் செக்குலரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரிதலும் தப்பான புரிதல் தான். கிட்டத்தட்ட 20 கிறிஸ்டின் நாடுகள் செக்குலர் நாடுகள் கிடையாது. இந்த நாடுகள்ல மதத்துக்கும் அரசுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இணைப்பு இருக்கும், கனெக்ஷன் இருக்கும். கிரீஸ், அர்மீனியா, ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் எல்லாமே நான் செக்குலர் கிறிஸ்டின் கண்ட்ரிஸ். இவங்களை கிறிஸ்டின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசுக்குள்ளே பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நிலையை நீங்க இந்த நாடுகள்ல பார்க்கலாம். புத்திஸ்ட் கண்ட்ரிஸ், புத்திஸ்ட் கண்ட்ரீஸ்ல செக்யூலர் கண்ட்ரீஸும் இருக்குது, நான் செக்யூலர் புத்திஸ்ட் ஸ்டேட்ஸும் இருக்குது. 3 நாடுகள் பாத்தீங்கன்னா நான் செக்யூலர் புத்திஸ்ட் ஸ்டேட். பூட்டான், கம்போடியா, ஸ்ரீலங்கா. இந்த நாடுகள்ல அரசு ஸ்டேட்டுக்கும் ரிலீஜனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த உலகத்துல 2 இந்து மெஜாரிட்டி நாடுகள் தான். ஒன்னு இந்தியா, இன்னொன்னு நேபாள். இந்த 2ம் செக்யூலர் நாடுகள். இந்த உலகத்துல ஒரே நாடு தான் ஜூவிஷ் மெஜாரிட்டி கண்ட்ரி, அது இஸ்ரேல். இந்த நாடு செக்யூலர் நாடு. இதை தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த சோவியத் யூனியன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனா, இவங்க ஸ்டேட் ஏத்திசம் அப்படின்ற கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. ஏத்திசம் இருக்கு இல்லையா, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கை. இதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கு. ஆனா பிராக்டிகலா இவங்க இதை நடைமுறை படுத்துறது கிடையாது. சோ செக்குலரிசம் நம்ம இப்படிதான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். நன்றி.